நாம் எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், எந்நாளும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஸ்தோத்தரிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவர்கள் கர்த்தரை என்ன செய்கிறார்களா? மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தருடைய ரட்சிப்பை உங்கள் வாழ்க்கையில பார்க்க வேண்டுமானால், கர்த்தருடைய ரட்சிப்பை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால், நாம் கர்த்தரை என்ன செய்கிறவர்களாக இருக்கணும்? ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. கர்த்தர் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். யோவான் 7வது அதிகாரம் 39வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் என்ன செய்யப்படலை? அருளப்படவில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வர வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய பலனை பெற்று நாம் சாட்சியாக வாழ வேண்டுமானால், பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் மகிமைப்படணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் இன்னும் பரிசுத்த ஆவி என்ன செய்யப்படவில்லையா? அருளப்படவில்லை. கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. நீங்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் மகிமைப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பி சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. சாட்சிகளாய் இருப்பீர்கள். எது வரைக்கும் தெரியுமா? பூமியின் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா.